மிகுந்த வறுமையில் இருக்கும் ஒரு சிறிய கிராமத்தை ஒரு கடுமையான பஞ்சம் தாக்கியது. அப்போது தன்னுடைய தாராள மனப்பான்மைக்காக அறியப்பட்ட ஒரு வியாபாரி நிறைய தானிய மூட்டைகளுடன் பெரிய வண்டியில் அங்கு வந்து சேர்ந்தார். மாதக்கணக்கில் தானியத்தை பார்க்காத கிராம மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அவரைச் சூழ்ந்தனர். அவர் கிராம மக்களை பார்த்து, நான் இந்த தானியத்தை விற்கப் போகிறேன். ஆனால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நியாயமான பங்கு கிடைப்பதை உறுதி செய்ய நான் ஒரு சிறப்பான விலையை வைத்திருக்கிறேன். இந்த முழு வண்டி தானியத்தின் விலை ஒரே ஒரு தங்க நாணயம் என்று அறிவித்தார். கிராம மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். ஒரே ஒரு தங்க நாணயம் என்பது நினைத்து பார்க்க முடியாத அளவு பெரிய தொகை. அது அக்கிராமமே ஒரு வருடத்தில் சம்பாதிக்க முடியாத பணமாகும். இந்த வியாபாரி இவ்வளவு நல்ல மனிதர் ஏன் எங்களின் வறுமையை பார்த்து கேலி செய்கிறார் என்று அவர்கள் தங்களுக்குள் கிசுகிசுத்தனர். கிராமத்தின் முதியவரும் மரியாதைக்குரியவருமான ஒருவர் துக்கத்துடன் முன்னால் வந்து, ஐயா, நீங்கள் இரக்கமுள்ளவர் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் கேட்கும் விலையை எங்களால் ஒருபோதும் கொடுக்க முடியாது. ஒரு தங்க நாணயத்தை பார்ப்பதற்கு முன்பே நாங்கள் பட்டினியால் இறந்துவிடுவோம். ஏன் இந்த கொடூரமான கேலி என்று கேட்டார். வியாபாரி வருத்தத்துடன் புன்னகைத்தார். நான் உங்களை கேலி செய்யவில்லை என்று பதிலளித்தார். உங்களால் அந்த விலையை தர முடியாது என்று எனக்கு தெரியும். அதுதான் இங்கே நோக்கம். கூட்டம் குழப்பமடைந்து முணுமுணுத்தது. கதையின் திருப்பம் சோகஸ்மேலி வியாபாரி தன் குரலை உயர்த்தித் தொடர்ந்தார். அந்த ஒரு தங்க நாணயத்தின் விலை மிகவும் அதிகமாக இருப்பதற்குக் காரணம் உங்களில் யாரும் அதை வாங்க முடியாது என்பதுதான். இந்த தானியம் ஒரே ஒருவரால் மட்டுமே வாங்கப்பட்டு மீதமுள்ளவர்கள் பட்டினியால் சாகவிடப்படும் அளவுக்கு விலைமதிப்பற்றது அல்ல. அந்த தங்க நாணயம் என்பது ஓர் உயிருக்குரிய விலை. அதாவது எல்லா தானியங்களையும் தனக்காக எடுத்துக்கொண்டு மற்றவர்களை பட்டினியால் சாகடிக்கும் ஒரு சுயநலவாதியின் விலை அதுவும். பிறகு அவர் தன் வண்டியை திறந்தார். அந்த விலையை யாராலும் கொடுக்க முடியாததால் இந்த தானியம் விற்பனைக்கு அல்ல, இது இலவசம். உங்கள் குடும்பம் உயிர் வாழத் தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரே விலை என்னவென்றால், உங்களிடம் பங்கு இருக்கும்போது வேறு யாரும் பசியுடன் இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்வதுதான். அவரது ஞானத்தை கிராம மக்கள் உணர்ந்தனர். சாத்தியமற்ற ஒரு விலை தானியம் எல்லோராலும் பகிரப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு சோதனையாக இருந்தது.